நீங்க நம்ம நாடு ஒரு மனுஷன் முதுகெலும்பு நல்லா இல்லைன்னா உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. சாஞ்சி உட்கார்ந்துருக்காருல்ல, முதுகெலும்பு சரியா இல்லைன்னா அப்புறம் சாஞ்சிடும். ஒன்று இப்படி சாயணும் இல்லைன்னா இப்படி சாயணும், அப்படி சாஞ்சு. அப்போ மனுஷனுக்கே முதுகெலும்பு முக்கியம்னா நாட்டுக்கு முதுகெலும்பு என்ன? விவசாயம் முக்கியம் இல்ல. ஒருவேளும் விவசாயியும் மதிக்கல, விவசாயத்தையும் மதிக்கல. டெல்லியில எவன் கேட்க அவ்வளவு போராடி பெற்ற அந்த அந்த விவசாயிகள் தான் உண்மையிலேயே விவசாயிகள், பாராட்ட வேண்டிய விவசாயிகள். உண்மையிலே உயிரே போனாலும் விடலை. எத்தனை பேர் இறந்திருக்கா தெரியுமா? அதுல எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். நாட்டில் விவசாயத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆனா அப்படி பேரும் சோறு தான் திங்கிறோம். சோறு திங்கும் போதாவது இந்த விவசாயி நினைச்சு பார்க்க வேண்டாமா? சோத்தை நினைக்கிறது இல்லை, காசை நினைக்கிறது கூட்டம். என்னத்தை சொல்ல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆகி போச்சு. அப்ப என்ன ஆகுது? ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று 2000 வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் பாடியிருக்காரு. அதுதான் நடக்கும். வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடு உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. விவசாயத்தை விட்ட யாரும் உருப்பிடவும் முடியாது. அப்பேற்பட்ட விவசாயி தான் நல்லா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட ஐயா அரிசி இருக்குமா, நெல் இருக்குமா, 10 ரூபா கொடுக்குறியா, 5 ரூபா கொடுக்குன்னு பின்னாலே தெரிய வேண்டியதான். இதான் சூழ்நிலை. அப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், விலையை நிர்ணயம் பண்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. குண்டூசி விற்கிறேன் கூட விலை எவ்வளவுன்னு சொல்றேன், வாங்கி தான் பயன்படுத்துறோம். தீப்பெட்டி விற்கிறேன் கூட விலை எவ்வளவுன்னு சொல்றேன், காசு கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா நிலத்துக்கு வரிவாயுதா கட்டி, ஒழுக பணம் கொடுத்து, விதை காசு கொடுத்து வாங்கி, உரம் பணம் கொடுத்து வாங்கி, களை எடுக்க பணம் கொடுத்து, கதிர் அறுக்க பணம் கொடுத்து, அத்தனையும் விவசாயம் பண்ணி காய்ச்சாவி அரைச்சாவி கொஞ்சம் விளைஞ்சா அந்த நெல்லை விற்க கொண்டு போனா விலை நம்ம சொல்ல முடியல. அவன் சொல்றான் நெல்லுக்கு இவ்வளவுதான் விலைன்னு. இன்னமும் அரசாங்கம் நெல் வைக்க இடம் இல்லாம விவசாயிட்ட இருந்து நெல் வாங்கலையாம். நேற்றைய செய்தித்தாள்ல செய்தி. விவசாயம் நெல் மூட்டையில வைக்க இடம் இல்ல, சாராய பாட்டில் வைக்க மட்டும் மாளிகையா கட்டி வைக்கிறாங்க. எத்தனை ஒரு ஆள் போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டேன் நெல் போட. சிரிக்காதீங்க, சற்று சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து வேதனையோட இருக்கேன், நான் வேதனையோட சொல்றேன். ஒரு நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அரசாங்கம் விவசாயிகள் இருந்து கொள்முதல் பண்ண தடை போட்டு வச்சிருக்கு. நாளாக இப்ப வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, அதையும் வித்தரா சில பேர். அவங்க சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போறவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த நெல்லை அவிச்சு அரைச்சி அரிசி ஆக்கி அவன் சாக்கில் போட்டு அவன் விலை வச்சு விற்கிறான். அதை வாங்கி தின்னுட்டு நம்மளும் ஜாகிறோம். இதை விட கேவலம் எந்த நாட்டில் இருக்கு? நினைச்சு பாருங்க. நம்மகிட்டே கொண்டு வந்து நம்மோட நெல்லை நான் விலைக்கு வைக்கிறேன் அரிசியை. ஆனா நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நம்ம விலை சொல்ல முடியல. என்ன போக்கு இதெல்லாம்? நல்லா யோசிக்க வேண்டாமா? 25 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் பட்டரை கட்டி விதை நெல் வச்சிருந்தீங்களே, இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்ல? யார் விதை நெல்லை பறிச்சது? யார் பறிச்சு யாருக்கிட்ட கொடுத்தது? இன்னைக்கு விதை வாங்கணும்னா மேன்சாண்டர் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு, வேற எவன்ட்டும் இல்ல. அந்த விதை நெல்லை பறிச்சு கொடுத்தது யாரு? 50 பேரும் சேர்ந்து பேசாம இருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. சல்லிக்கட்டு மாடு வளர்க்கக்கூடாது சட்டம். அப்படியே வளர்த்திக்கினாலும் எத்தனை மாடு வச்சிருக்கோங்கிறது பதிவு பண்ணணும், அதுவும் சட்டம். சரி, நியாயம். ஆனா ஜல்லிக்கட்டு காளைய பசுமாட்டோட சேரக்கூடாது, அது சட்டம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஜல்லிக்கட்டு காளைய பசுமாட்டோட சேரக்கூடாது? இந்த வெட்டினரி ஊசி போடுறாரு பாருங்க, கால்நடை மருத்துவர், ஊசி போட்டு தான் கண்ணுக்குட்டி பிறக்கணும், இயல்பா பிறக்கப்படாதுன்னு தடை பண்ணிட்டேன். ஊசி போட்டு தான் கண்ணுக்குட்டி பிறந்தா கண்ணுக்குட்டியா இருக்குமா? டென்மார்க்ல இருந்து வந்து நம்ம நாட்டு மாட்டோட விந்தணுவை 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் வளர்த்துட்டேன். நம்ம மாடு இனமெல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாடு பசுமாட்டோட ஜல்லிக்கட்டு மாடு சேரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குங்க. யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்லியிருக்கா உங்களுக்கு சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் அரசாங்கத்துக்கு தெரியாம ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னா சேரட்டுவீங்களா? கிழிச்சிய நீங்க போங்க. எதை கேட்டு இது வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க? நீங்க அதை கேட்ட போறீங்க. நடக்குதா இல்லையான்னு பாரு ஒரு நாளைக்கு. அதுக்கு மட்டும் பாஞ்சிருவாங்களாம்ல, நடக்குது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீ இப்ப அதுக்கு பாயிரம் நீ இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எல்லா ஊர்லயும். ஒரு புள்ள போதும், இல்லைன்னா 2 புள்ள போதும், அதுக்கு மேல பெத்துக்காதீங்க, ஜனத்தொகை கூடி போச்சு, அதனால உணவு கொஞ்சம் பற்றாக்குறை வருதுன்னு சொல்லுது இல்ல அரசாங்கம் சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் இந்த விளம்பரம் இல்ல? மக்கள் விருப்பம் இல்லையா? புள்ள பெத்துக்க முடியலையா? எது உண்மை, எது உண்மைன்னு யோசிக்கணும்ல. அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் எல்லார்கிட்ட இருந்துச்சு. 10 புள்ள, 12 புள்ள, 8 புள்ள, 7 புள்ளன்னு எல்லாரும் பெத்தாங்க, ஜனத்தொகை கூடிச்சு. இன்னைக்கு பெத்துக்கிற முடியல. ஏன்? ஒன்னு களைக்கொல்லிங்கிற ரசாயன உரம், அதனால ஒன்று மதுபானம், இன்னொன்று உணவு காய்கறிகள் எல்லாம் நஞ்சு, அத்தனையும் வந்ததனுடைய விளைவு என்னாச்சு? தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு, குழந்தை உற்பத்தி ஆகிற தன்மை குறைஞ்சி வச்சு. இது குறைஞ்சதுன்னா தானா இல்லை, பல வருஷமா நம்மளை பல விதமாக அடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ குறைஞ்சனால என்னாச்சு? சோதனை குழாய் குழந்தைன்னு வச்சுட்டாங்க. கருத்தரிப்பு மையம்னு எங்கே பார்த்தாலும் டெஸ்ட் டியூப் பேபி ஆங்கிலத்தில். நீங்கள் வாங்க, பல லட்சம் கொண்டுக்கிட்டு நாங்கள் புள்ளதாரம் ஆஸ்பத்திரி போகிற வந்துருச்சா ஊருக்கு? ஆமாம், அந்த
குழாயை மாத்தினதுனால குழா பிரச்சனை தான், வேற என்ன? எவ்வளவு சிக்கல் இருக்கு, யாரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லையே. நம்ம ஏன் இப்படி ஆனா, எதனால இவ்வளவு பிரச்சனை? உப்பா இருந்துச்சுங்க ஒரு நேரம், கடற்கரையில இருந்து உப்பு கொண்டாந்து வித்தாங்க. அந்த உப்பை வாங்கி திங்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த உப்பை சந்தைப்படுத்தி, அதை வணிகப்படுத்தி, அந்த உப்பை வெள்ளையாக்கி, அந்த உப்பை பொடியாக்கி, அதுல நச்சு வேதிப்பொருள் அயோடிங்கிற நஞ்ச கலந்தாங்க படுவாய்ப்பையில. அந்த நஞ்ச கலந்து கடவழியா வித்ததனுடைய விளைவுதான் அந்த உப்பு நிறைய பேருக்கு தைராய்டு நோயை உற்பத்தி பண்ணிருச்சு. நோயையும் பரப்பிட்டு நோய்க்கு தகுந்த மருந்து மாத்திரையும் அவங்களே விற்கிறாங்க. இந்த மக்களை என்ன நினைச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க. எப்போ நம்மெல்லாம் சிந்திக்க போகிறோம்? இதுக்கெல்லாம் தடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? என்னையா கொடுமை, யார் கேட்பா? அதெல்லாம் எல்லாம் மண்டே ஆட்டுறீங்க. சரி, நமக்கு என்னத்துக்கு அது பெரிய இடத்து பொல்லாப்பு அப்படியே நினச்சிக்கிட்டே போகிறதுனால தான் இதனுடைய ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, நமக்கு பிடிக்காத ஆளோட ஒருத்தர் பேரான்னு நம்ம நண்பர், நமக்கு கோவம் வந்துடும். என்ன அவன்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசுறானே, என்ன அவன்கிட்ட பேச்சு, அவன் என்ன பேச்சு அப்படின்னு வந்துட்டே, என்னடா இவ்வளோ நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி என்னதான் அவன் அவன்கிட்ட சொன்னேன்? அவர் கோவத்தில், அட ஆமா அவன் சொன்னேன் சொரக்காய்க்கு உப்புலன்னு சொன்னேன், நீ வா. என்ன சொன்ன? சொரக்காய்க்கு உப்புலன்னு சொன்னான்னு ஒரு பேச்சு வந்துடும். இது பழமொழி. சொரக்காய்க்கா உப்புல்ல, சொரக்காய்க்கு உப்புல்ல, சொரக்காயில உப்புல்ல, கடைசியா சொரக்காயிலே உப்புல்லன்னு கொடுத்து சொரக்காயை பூரா வீதியில தள்ளிட்டான். சொரக்காயை சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு இருக்காதுங்க, அதாங்க உண்மை. நல்லா நினைச்சு பாருங்க. சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போயிடும். அதனாலதான் சொரக்காய்க்கு உப்பு இல்லைங்கிற பழமொழி இருந்திருக்கு. ஆமா, உப்பு சத்தை நீக்கக்கூடியது. உப்பு சத்து சொரக்காயில் இல்ல, உடம்புல இருக்கிற உப்பை நீக்கிறோம். நீங்க சொரக்காய் சாப்பிட்டோன்னு சொல்லுவா நீரா வடியுமேம்பாங்க. அப்ப உப்பு போகணும்ல. இப்ப அதை தூக்கி தெருவில் ஓட்டோம். இன்னைக்கு என்ன ஆகுது? சிறுநீரகத்துல பிரச்சனை வந்து டயாலிசிஸ் ஒரு அது பண்றாங்கல்ல, சுத்திகரிக்கிறது. அந்த வேலை எங்கே நடக்குது? மருத்துவமனையில் நடக்குது. அந்த மருத்துவமனைக்கு போகாம 10 ரூபா செலவு இல்லாம சொரக்காயினால செய்யப்பட்ட அந்த மருத்துவம் இன்னைக்கு வீதியில கிடக்கு. யாருக்கு நம்பி நாங்க மிஷின் வாங்கியிருக்கோம், நீங்க வாடி சொரக்காய் தின்னா அர்த்தம் விடுவானா? அதைத்தான் நீங்க உணரலேன்னு சொல்ல வரேன். கொசு கடிக்குது, மருந்தெல்லாம் போடுறேன், ஆனா கொசு வளருதே எப்படி? நல்ல சந்தேகம், உங்க சந்தேகம் இல்ல. அது பதில் இருக்குல்ல, இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. தீர்க்க முடியாத வழக்கு இருக்கு, தீர்ற வழக்கு இருக்கு. ஆமா ஆமா, இப்படி ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நான் பாட்டில் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, வண்டி நேரம் போட்டு அதைத்தானே இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, முந்தியெல்லாம் குளம் குட்டையெல்லாம் தவளை இருந்துச்சு தெரியுமா? பச்சை தவளைன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்காது. எப்படி சிரிக்கும்னு சொல்லி காமிச்சிட வேண்டியதானே? இப்போ இருக்கா? அதை ஒரு கூட்டம் தேடி தேடி பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சாங்க. அந்த கரைக்கு இந்த கரைக்கும் ஒரு ஆள் நின்று கயிறு போட்டு தூண்டி போட்டு அள்ளி கட்டினா அயல் நாட்டுக்கு. ஏற்றுமதி நடந்துச்சுல. அப்படியா? என்னங்க நீங்க அத்தாடி, அது பூரா அழிஞ்சது. கொசு உற்பத்தி அதிகமாயிருச்சு. கொசுவை கொள்றது கூட இன்னும் விஞ்ஞான வளர்ச்சியில கண்டுபிடிக்க முடியல. நீங்க ரொம்ப வேண்டாம், ஒண்ணே ஒன்று சொல்றேன், வருத்தம் தான் வரும். என்ன உள்ளதை சொன்னா சில பேருக்கு மனசு வேகம். நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி அத்தனை இருக்குல்ல. எல்லா பேருந்து நிலையங்கள்லையும் கழிவறை இருக்குல்ல. எல்லா பேருந்து நிலையத்திலையும் கழிவறை இருக்கு. எல்லா கழிவறையும் சுத்தமா இருக்கா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? ஒரு கழிவறையை கூட ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்களே, எப்படி அது? ஒரு கழிவறையை கூட சரியா வைக்க முடியல. அப்ப அதுக்கு ஒதுக்கப்படுற நிதியெல்லாம் இதெல்லாம் பேசினா நான் பொல்லாத தேவையான நீங்க வாட்டில் கிளப்பி விடுறீங்க. நீங்க சரி போகுது, இப்படி உலகம் எங்கேயோ போகுது, திசை மாறி போகுது. ஏதாவது ஒவ்வொரு சுதாரிச்சு பொழைச்சிக்கிட்டா சேர்த்தா எப்படி இருக்குன்னு, என்ன பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கு இந்த நாட்டுக்குள்ள. அவ்வளோ தொந்தரவுகளும் இருக்கு. எதை சொல்றது, எதை சொல்லாம இருக்கிறது, எப்படி மக்களை எல்லாம் சுரண்டப்படுகிறார்கள், மக்கள் எப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. அப்ப பாருங்க, இந்த நகராட்சி தேர்தல் நடந்து இப்ப பதவியேற்பு வந்துச்சா? ஒரு 4 நாளைக்கு முன்னால் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வலைவலியில வரும். ஒரு அம்மா பதவியேற்பு விழாவில் தமிழ் பேச தெரியலங்க. இந்த கொடுமையா? அதை விட கேவலம் என்னங்க வேணும் தமிழ்நாட்டில்? நாங்களும் தமிழ் வளர்த்தோம்னு மாறுதட்டுறமே, தூக்கு போட்டு சாக வேண்டாம். இங்கெல்லாம் தமிழ் பேசி மொழி பாருங்க, தமிழ் மொழியை ஒருத்தர் சொல்றாருங்க, அதை கேட்டு பதவி ஏற்க முடியலங்க. அவமானமா இல்லையா தமிழர்களுக்கு? நமக்கு இருக்க வேண்டாமா அந்த உணர்வு? இருக்க வேண்டாமா? 30 கோடி முகமுடையார்னார் பாரதி. எவ்வளவு அற்புதமான நாடு. பள்ளிக்கூட தமிழ் கச்சடத்தை பாருங்க, எங்கனங்கமான எரள வளல வள்ளினம் வெள்ளினம் இடையினம் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கே இந்த நிலைமைனா, மதுரைக்கே நினைச்சு பாருங்க. எந்த மொழிக்கு அடமொழி உண்டா? சங்க மலையாளம், சங்க தெலுங்கு, சங்க இந்தி, சங்க கன்னடம் உண்டா? இல்ல, கிடையாது. இலக்கண வகுத்த ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். உலக நாடுகள்
நாடுகளை வியக்குகிறான் தமிழை பார்த்து, தமிழ் மீது ஈர்ப்பு கொள்கிறான். நம்ம தான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போறோம். நம்ம ஏன் நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் மாறி போச்சு? பிள்ளைய நம்ம பத்து விட்டு பேர் இன்னொருத்தரை வைக்க சொன்னா அவர் நோக்கத்துக்கு வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அதான் காரணம். நாம கொஞ்சம் அக்கறையோட இருந்திருந்தோம்னா எல்லாம் சரியா இருந்திருக்கும்ல. அது இல்லை இல்லை, நீங்க நல்லவர்களா வாழ்றது மிகப்பெரிய ஆபத்து நாட்டில். நேர்மையா இருந்தா தண்டனை தான் அதிகமாக கிடைக்குது. நேரான ஆணி தான் சீக்கிரம் அடிபடுது, நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டப்படுது, நேர்மையான மனுஷன் தான் தண்டிக்கப்படுகிறான். மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நான் சொல்லட்டுமா? நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்தது இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் சமணர்கள் மதுரையில், இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூலியவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். என்னத்தை சொல்ல? நல்லவங்கன்னா ஆபத்து கூடவே இருக்கா? நீங்க இன்னும் பாருங்க, வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளருது, மச்சினை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கொத்தி மனுஷன் ஜாகலை. ஆனா அத்தனையும் நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றேன் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்? அதுக்காக அசைவ நான் எதிரி அல்ல. 40 வயதுக்கு மேல உடல்நிலை கருதியாவது சைவத்துக்கு மாறலாமே. சைவம் தழைக்க பாடுபட்டவர்கள் எத்தனையோ மகான்கள். நீங்க வள்ளுவர் கூட அழகா பார்த்து குரல் வச்சாரு, ஒரு அதிகாரம் வச்சு 133 அதிகாரத்துக்கு 1330 குரலுக்கு 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல்னு. அதுல ஒரு பாட்டு சொல்றது, கொல்லால் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமா. ஆடு மாடு சாப்பிடாதவங்களை சீட்டி நாயுடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அவர் எழுதிய புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கார், அவர் கடல் வழி பிரயாணம் போற போது கப்பல் மூழ்கிருச்சான். கப்பல் மூழ்கினா ஒவ்வொருத்தரும் தண்ணி வந்தோன்னா குதிச்சு தண்ணிக்குள்ள விழுகிறாங்க. விழுந்தா எல்லாரையும் சுறாமீனை அடிச்சு தோஷம் பண்ணுதான். இவரும் விழுந்துட்டாராம். இவரை சுறாமீன் சுத்தி சுத்தி வந்ததான், தொடவே இல்லையா. என்னன்னு கேட்டா, வாழ்நாள் முழுவதும் மாமிசத்தை உண்ணாமல் சைவமா சாப்பிட்டாராம். ரத்த வாடை இருக்கிறவனை மட்டும்தான் தொடுது. அந்த புலால் உணவு சாப்பிட்டவங்களை மட்டும்தான் அந்த சுறாமீனை அடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு சைவம் நமக்கு மோசம்னு நினைச்சு பார்க்கணும். அசைவம் இல்லையா? அவர் எழுதிய நூலில் இருக்குங்க, படித்தால் தான் இதெல்லாம் தெரியும். நாட்டுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்கும் பல்லு தட்டையா இருக்குங்க. ஆடு மாடு மனுஷனுக்கெல்லாம் தாவரம் உண்ணுவதனால. நாய் நரி சிங்கம் புலிக்கெல்லாம் பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனால. அது மட்டும் கிடையாது, ஆடு மாடு மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு. ஆனா ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே, வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு எங்க ஐயா வாரியார் சுவாமிகள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியே வா என்று வள்ளலார் இந்த பூமியிலே பிறந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக, நமக்காக, இந்த மக்களுக்காக விட்டு சென்ற கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒழிகன்னார் அவர்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லதை பகிர்வோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்திலிருந்து நடமாடும் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கின்றார். ஏன் வந்தால், எதற்காக வந்தால் அஞ்சர சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? அந்தரமி உண்டு தேவர் குங்குமி முழங்கி வரும், அந்தரமி குந்த தேவர் குங்குமி முழங்கி வரும், அந்தரமி உண்டு தேவர் குங்குமி முழங்கி வரும். இந்திரன் பணம் குந்தங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் பணம் குந்தங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்து ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாநிலங்கள் என்று நாடுது. சோமனையொத்த முகத்தில் இருக்கும் கலையை கண்டு மாதினங்கள் வாழ்ந்து நாடுதே. சோயன பறவை ஆலோலம் சோயன பறவை சொல்லினர் கிள்ளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுது. கானகத்தில் இவள் தினை காவல் செய்வாத விதம், கானகத்தில் இவள் தினை காவல் செய்வது விதம், ஆன போதிலும் இங்கு அற்புதமிகு அற்புதம், போதிலும் மிக அற்புதம் மிக அற்புதம். சுந்தரம் நிறைந்து தகும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? மாதவர் முனிவர் அறிவுள்ளோரும் வானோடு மண்ணோடு மருதானோர்
போற்ற மாது ஒரு வள்ளியுடன் கொடுமாலும் மங்கையுடன் பூங்கால் உதித்த மேலா. இந்த கிழவி இருந்தாலும் அவ்வையார் படிச்சிருமா ஆத்திச்சூடின்னு. பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஆத்திச்சூடின்னு படிச்சோம்ல. அவதான் சொன்ன அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னமது அப்படி சொன்னா இல்லையா எல்லாத்தையும். அதை என்ன சொன்ன அறம் செய்ய விரும்புன்னா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லல. அந்த கிழவி செய்ய யகரமை எழுத்து அதுல கிடையாது. அறம் செய்ய விரும்பு. ஏன் அறம்னா தர்மம், செய்யனா செய்யறது. இப்ப என்ன சொன்னா தர்மம் பண்ணு, தர்மத்தை விருப்பத்தோட பண்ணு. ஏன் செய்யன்னு சொல்லல, செய்யறது கையை விரும்புறது மனசு, தர்மம் பண்ணா விருப்பத்தோட செய். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னா ஆறுவது சினம்னா. ஆறுவதுனா தனிவது, சினம்னா கோபம். கோபம் வரும் பொறுத்து போங்கிறான். தர்மம் பண்ணா கோபம் வருமாம்ல. அது எப்படி? ஆமா கிழவி சொல்லியிருக்கால. அவ சொன்னா சரியா தானே இருக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன். ஊர்ல அன்னதானம் போட்டு பாருங்க நம்ம ஆளுகளுக்கு. அனுபவிச்சிட்டீங்களா? தர்மம் பண்ணா கோபம் வரும். அன்னதானம் போட்டு பாருங்க, சாப்பிட்ற ஆளு வந்திருக்கிறதுக்குள்ள பின்னால வந்து நிற்பேன் நம்ம. அது மட்டும் இல்ல, சாப்பிடும்போது ஒருத்தர் மோர் சாப்பிட்டா ஒருத்தர் கூட சாம்பார் கேட்பார். வரும்போதே இலையோட வருவாங்க. சோறு சும்மா என்ன சோறு போட்டாங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு சிரமங்கிறது ஒவ்வொரு வேலையும் இல்லையா. நீங்க என்ன புரியுற மாதிரி ஒரு 500 ரூபாய் சில்லற மாத்துங்க, 5 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயா வாசல்ல உட்காந்து ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருப்பாங்க. நாங்க வாழ வர சொல்ல போறோம். ஆமா காசு யாரும் வேணாம்னு சொல்ல போறதில்ல. இந்த ஏழைகள் 5 ரூபாய் கொடுக்குறீங்க. சரி ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு சொன்னா வருவார். வாங்கினவங்களே வாங்க வந்தா என்ன சொல்லுவீங்க? அத்தியா கோவம் வருது வந்துரும்ல. ஒரு தரத்துக்கு 2 தடவை வாங்க வந்தா கோவம் வருது. இப்பதானே வாங்கினேன் பயம் வர்றேன்னு நான் கேட்கிறேன். ஒரு 5க்கு இன்னொரு 5 கொடுத்துட்டு அவன் என்ன பெரிய கோடி சொன்னா போறானா? இல்ல அதை வாங்கி கொண்டு எதுவும் உலக வங்கியில போட்டுற போறானா? ஆனாலும் ஒரு 5க்கு 2 கொடுக்க நமக்கு கோவம் வருது. நம்ம தான் பதுக்கி நிறைய வச்சிருக்கேன். கொடுத்தா தான் என்ன வச்சிருக்கேன் பூரா கொடுக்க மனது இல்லையே. என்னத்தை சொல்ல? ஒரு 5க்கு 2 5 கொடுக்க பல 1000 கோடியை கடனா வாங்கிட்டு பல பேர் போய் பல நாட்டில் மல்லா கொஞ்சம் படுத்துட்டாங்க. ஒரு வேலும் கேட்க முடியல. என்னத்தை சொல்ல? வள்ளலாறு 7 வயசுல சோமு செட்டியார் வீட்டுக்கு பிரசங்கத்துக்கு போறாரு. சோமு செட்டியார் கேட்டான், ஏப்பா உங்க அண்ணன் சபாபதி தானே வர சொன்ன, சபாபதி பிள்ளைய நீ வந்திருக்கீங்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சன்னாராம். ஏப்பா அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லப்படாதான்னாராம் அவரு. இவர் சொன்னாராம் காய்ச்சல் வர்றதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால கடிதம் போட்டா வரும். ஆமா அதெல்லாம் திடீர்னு வர்றதானே, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வல்கன்னு வயசாகி வேகம் போகலையே அப்படின்னு இவர் வேதனைப்பட்டாராம். சரி வந்ததை வந்துட்டே கற்பூரத்தை காட்டு, நான் என்ன படிக்கிறையா ராமாயணம்னாராம். சரி படி. அவர் படிச்சதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் மெய் மறந்து காட்டு இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிடுச்சான். 1 மணி நேரம் படிச்சிருக்காரு பாருங்க ராமாயணத்தை. மனசு மகிழ்ச்சி அடைந்து சோமு செட்டியார் ஒரு சாரட்டு வண்டியில கட்டி ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்து விட்டு, நாளைக்கு உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லிருங்க, நீங்களே வாரம் தினமும் வந்து எங்களுக்கு ராமாயணம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சாக்கு நிறைய மூட்டையை கட்டி அனுப்புனாராம். இவர் வந்தவர் பணத்தை என்ன பண்ணலாம், கொண்டு வந்து வீட்டில் அண்ணன் இருக்காங்க அண்ணியார் இருக்காங்க கொடுக்கலாம். ரொம்ப பருமப்பட்ட குடும்பம் கொடுத்துருக்கணும்ல. ஆனா அவர் பாருங்க அந்த 7 வயசுல அந்த பணம் நமக்கு வேண்டான்னு பாலும் கிணத்துல தூக்கி போட்டாராம். அப்பவே அந்த காலத்துல ராமலிங்க பிள்ளை வள்ளலார் ஒரு சாக்கு பணத்தையும் எங்க போடுறாரு? கிணத்துக்குள்ள போடுறாரு. இப்பவும் நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா பணத்தை கட்டி ஆத்துக்குள்ள கிணத்துக்குள்ள மூட்டை கட்டி போடுறாங்க. ஆனா ஏழை கொடுத்தா என்ன, யாருக்காவது கொடுக்கலாம் தானே. இந்த ஏழை எளிய மக்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ஒண்ணு